வணக்கம். இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் ஓட்டிகிட்ருக்கோம். 10th முடிச்சிட்டாங்க பசங்க, +2 முடிச்சிட்டாங்க, என்ன குரூப் போடுறது, +2 முடித்தா என்ன டிகிரி போடுறதுன்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நேரடியாக கன்சல்ட் இந்த மாதிரி எனக்கு கூப்பிடுங்க. நீங்கள் அதாவது 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பசங்களோட படிப்பில். முதல் விஷயம், அதாவது என்ன படிக்கிறன்றதை விட எங்கே படிக்கிற. ஒரு காலேஜ் போகிறீங்கன்னா என்ன காலேஜில் படிக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் MBA படிக்கிறியா, IIMக்கு எய்ம் பண்ணு. இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறியா, IITக்கு எய்ம் பண்ணு. அது நிறைய காலேஜ் இருக்குது. IIT இருக்குது, VIT இருக்குது, SSN இருக்குது. ஸோ எந்த காலேஜில் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க, எந்த காலேஜில் கேம்பஸ் நல்லா இருக்குது, என்ன படிக்கிறன்றதை விட எங்கே படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீ உனக்கு என்ன பிடிக்குதுன்றத விட உன் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள். கிடைச்சதை படிக்கிறத விட பிடிச்சதை படித்தா நல்லா படிப்பாங்க, பெரிய ஜெயிச்சு வருவாங்க. அவங்களுக்கு மேபி ஆசை இருக்கலாம் ஜுவாலஜி முடிச்சுட்டு ரிசர்ச் பண்ணணும்னு. நீங்கள் வேறு ஏதாவது தயவு செஞ்சு மாற்றி போட்டு அவங்க கரியரை சாகடிச்சிடாதீங்க. ஒன்று, என்ன படிக்கிறதுல எங்கே படிக்கிற. இரண்டாவது, உனக்கு பிடிச்ச படிக்க வைக்காத, உன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச படிக்க வை. மூணாவது, உங்கள் பையனுக்கு டாக்டர் ஆன ஆசை இருக்கலாம், ஆனால் அவரோட பயாலஜி மார்க் பார்த்தா 80% தான் இருக்கும். அதுக்காக 1 கோடி லஞ்சம் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவனுக்கு அதில் தகுதி இருக்கா, அந்த கல்வி படிக்க தகுதி இருக்கான்னு பாருங்கள். இந்த 3 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு இல்லை உங்கள் பொண்ணுக்கோ நல்ல கரியர் கிடைக்கும். இல்லை மேலும் தகவல் வேணும் சார், பர்சனல் கன்சல்ட்டிங் வேணால் என்னோட நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருங்க, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி இன்ஜினியரிங் இருக்குது, டாக்டரேட் MBBS இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது, லா ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஜுடெக் இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆகிட்டு இருக்கு, ரொபோட்டிக் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குங்க. எதில் போனாலும் ஜெயிச்சிடலாம். ஆனால் அதில் சிறப்பாக படிக்கணும். எதை பண்ணாலும் அதை சிறப்பாக பண்ணணும். பெருக்கிற தொழில் பண்ணுறியா, அதை ஒழுங்காக பண்ணால் ஜெயிச்சிடலாம் நம்ம. அதுதான் வாழ்க்கை. திரும்பி ரிப்பீட் பண்ணுற 3 தடவை பார்த்துங்க. ஒன்று, எங்கே படிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம், என்ன படிக்கிறன்றதை விட. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது. மூணாவது, அவர்களுக்கு அந்த திறமை இருக்கா. இந்த 3 மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்க ஜெயிச்சு பெரிய வருவாங்க. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வேறு உபயோகமாக இருக்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை என்னோட நம்பர் கொடுத்துருங்க, வேணா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Because I'm Shivakumar, I'm running a company called Bell Curve Strategic Consultancy Private Limited. I'm a HR professional, I do career consulting also. So career consulting கொடுத்துட்ருக்கேன். எந்த துறைக்கு போனால் ஜெயிக்கலான்ற மாதிரி தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. நன்றி, பாய்.